பிருந்தா, ஏய் என்னாச்சுடி? ஏய் உன்னை தாண்டி கேக்குறேன், என்னாச்சு? உன்னதான் கேக்குறேன், என்ன ஆச்சு? ஏய் என்ன ஆச்சுடி? ஏன் இப்படி வந்து உட்கார்ந்திருக்க? ஹாய் பிருந்தா, வாட் ஹேப்பன்? என்ன பிருந்தா, எண்ணெயில போட்ட கடுகு மாதிரி முகம் அப்படியே வெடிச்சு செதறுது, என்னாச்சு? மாமா, உங்க மேலதான் நான் ரொம்ப கொலவெறியா இருக்கேன். ஐயோ, விட்டா கத்தி எடுத்து குத்திருவ போல, பயமா இருக்குமா? கிண்டல் பண்ணாதீங்க மாமா. என்னாச்சு? உள்ள என்னெல்லாம் அநியாயம் நடக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்க பாட்டுக்கு எதுவுமே கண்டுக்காம ஒரு குடிசையை போட்டுக்கிட்டு வெளியில வாழ்ந்துட்டு இருக்கீங்க. என் வயிறு எரியுது. என்னாச்சு? எல்லாம் உங்க அண்ணனை சொல்லணும். அவரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணல, என் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும். இப்ப என்ன பண்ண தொலைச்சானோ? ஏய் என்னாச்சு? ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? கார்த்தி என்ன பண்ணாரு? என்ன பண்ணாரா? தோ உள்ள இருக்காளே என் வாழ்க்கையை கெடுக்க வந்த மகராசி, அந்த பெனகாரி அவர் கூட சேர்ந்து ஒரே கூத்தடிச்சிட்டு இருக்காங்கக்கா. அவுட் ஆஃப் சிலபஸ்ல வேலை பார்த்திருக்கான். பிருந்தா தப்பா பேசாத. இல்லக்கா, நான் தப்பா பேசல. நான் என் கண்ணால பார்த்ததான் சொல்றேன். என்னடி பார்த்த? ரெண்டு பேரும் கட்டி புடிச்சு கொஞ்சம் கொலாவிட்டு இருக்காங்க. எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எல்லாம் உங்க ரெண்டு பேரையும் தான் சொல்றாங்க. நீங்க தானே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க. உங்களை நம்பி தானே அவர் கையால நான் தாலி கட்டிக்கிட்டேன். ஐயோ, வண்டி நம்ம பக்கம் திரும்புதே. ஆமா, அன்னைக்கு ஏதோ பஞ்சாயத்தெல்லாம் பேசி பிரிச்சு வச்சீங்க. இப்ப அவங்க ரெண்டு பேரும் மட்டும் சந்தோஷமா இருக்காங்க. பிருந்தா, நீ தப்பா நினைக்காதம்மா. நம்ம இப்போ ஒரு ஒப்பந்தத்துல இருக்கோம்ல, அத ஃபாலோ பண்ணி அவன் நடிக்கிறான் போல. நடிப்புன்னு வந்தா கூட குறை இருக்கும். என்ன வீரா? இருக்கும். வா கேக் விட்டு. ஊதுங்க. அம்மா, அம்மா வீரா பிருந்தாக்கெல்லாம் ஊட்டு. ஊட்டுமா? அவளுக்கு கூட. இந்தா. என்ன கதை இப்படி போகுது? நிஜமாவே இவங்க அம்மாக்கு பர்த்டேவா? சரிமா, நேரம் ஆச்சு, எல்லாரும் போய் தூங்க போங்க. இதெல்லாம் எடுத்து வைமா. கேக் நல்லா சரி பிருந்தா, மேல போய் படுத்துக்கோ. கேக் நல்லா இருந்துச்சுல, மேல போய் படுத்துக்கோமா. கண்மணி, நான் மேல சொல்லிருக்கலாம்ல. சரிங்க மா, போய் படுமா. இப்போ நீயும் மரணம் பேசிக்கிட்டீங்க தானே? ஏய், அம்மாக்கு இன்னைக்கு பிறந்த நாளே கிடையாது. மாறனை காப்பாத்துறதுக்காக தானே இந்த கேக் டிராமாலாம். ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏய், பொய் சொல்லாத. நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். ராகவ மாமா கூட பார்த்தாரு. மாமா, நீங்க பாத்தீங்க தானே? இவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல. இல்லன்னு சொல்றேன்ல, நீ போய் தூங்கு. ஏய் கண்மணி, வீரா, வீரா என்ன பண்ற? எங்க
வீரா, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? மாறனுக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ அன்னைக்கு வள்ளிமா கிட்ட உன் நகையை கொடுத்து உதவி இருக்க. இன்னைக்கு இவன் எல்லாரும் கேள்வி கேக்குறாங்கன்னு உடனே இவனை காப்பாத்துறதுக்காக நீ போய் சொல்லிருக்க. அப்போ உன் மனசுல மாறன் மேல இருந்த கோவம் குறைஞ்சிட்டு தானக்கா இருக்கு. அக்காவா? ஆமா, எனக்கு உன்னை இப்பதான் அக்கான கூப்பிடணும்னே தோணுது. சரி, நீ தூங்க. அக்கா, இந்த மொமெண்ட்டுக்காக நான் எவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தேன்னு தெரியுமா அக்கா? எனக்கு அப்படியே வானத்துல பறக்கணும் போல இருக்கு. நீ மாறனை புரிஞ்சுக்கிட்டல, அப்போ இந்த குடும்பத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன்னு தானே அர்த்தம். இது போதும்க்கா. இதுக்கப்புறம் யாரு வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய எதிரி வந்தாலும் சரி, நம்ம சமாளிச்சிடலாம்க்கா. சமாளிச்சிடலாமாரா? எனக்கு அந்த தைரியம் வந்துருச்சு. ஒவ்வொரு நாளும் நீ எப்ப மாறுவன்னு ஏங்கிக்கிட்டே இருந்த. என்னோட கண்மணி அக்கா எனக்கு கிடைச்சிட்டா. அண்ணன் வளர்த்த அதே கண்மணி அக்கா திரும்பவும் எனக்கு கிடைச்சிட்டா. எனக்கு இது போதும்.